திரு இதாயத்துல்லா, இங்க மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் செய்வதிலேயே ரொம்ப குறியா இருக்கிறார், அதிலேயே கவனம் செலுத்துகிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கிறார். மாற்று கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மற்ற நிர்வாகிகள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வருவது அப்படிங்கிறது இயல்பா நடக்கல, அது தாவைக்க திட்டமிட்டு தான் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? இது பெருந்தலைவர் காமராஜருக்கு முன்பு ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இல்லாதவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ யாரும் அது துரோகம் கைமெல்லாம் யாரும் சொல்லலை. நம்பர் 1. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வரும்பொழுது, திமுக ஆட்சிக்கு பின்னால் எம்ஜிஆர் தனியாக பிரியும் பொழுது இதுதான் நடந்துச்சு. அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே ஈவிக்கு சம்பத்து கட்சியை விட்டு போனார். அவர் ஒரு நெடும் பிளவு பண்ணார், பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டு போனார். அப்போ கூட பேரறிஞர் அண்ணா துரோகம்னு சொல்லலை, அல்லது வேற எந்த கயமைன்னு சொல்லலை, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னார். இது அண்ணாவுடைய பெருந்தன்மை. திமுகவை விட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு இல்ல, இப்ப ஈவிகே சம்பத் எத்தனை எம்எல்ஏக்களோட போனார் சொல்லிட்டு வரேன். இதாவது ஒரு கட்சி அப்ப இல்ல நம்பர் ஆட்சியில இல்ல, புரிஞ்சு நம்ம ஒரு பிரிஞ்சு போறாங்கன்னா ஒரு நம்பர் வேணும் இல்ல, அதுக்கு சொல்றது அவங்க ஆட்சியில இல்ல, கட்சியை ஒரு சரிசம பிளவுக்கு போச்சுன்னு வச்சுங்க. ஒரு கட்டத்தில் மதிமுகவும் போச்சு, அதெல்லாம் நான் கேட்கல. இவையெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் போகிறது இயல்பு. அழகா என் சகோதரர் செந்தில்வேல் அழகா சொன்னார், இது இயற்கை. இது இந்த மாதிரி ஒரு கட்சி போவதும், அதே மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லை அரசியலில். அரசியல்ல ஒவ்வொருவரே இருக்கு. அப்ப அற்ற குளத்து அருநீர் பறவை போலன்னு இங்க இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். பறவை ஏன் குளத்தை விட்டு போகுது அப்படிங்கிறது அது யாருடைய பிழை? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை கம்பன் சொல்றான், அது விதியின் பிழைன்னு சொல்றான். இப்ப 108 இடம் திமுக கிடைச்சிருந்தா அந்த விதியை மாற்றினது மக்கள். அது மக்கள் மாற்றினாங்களா, சதியா, விதியின் சதியாலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதை அருமையாக கண்ணதாசன் பாடியிருப்பார் உங்களுக்கு. அதாவது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி மீது குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமாமான்னு சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவையெல்லாம் இயற்கை. இதை போய்கிட்டு கொஞ்சம் பேர் கயமைங்கிறது அல்லது துரோகங்கிறது இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டிய அருமையான பாடல். மை பிலவ்ட் பிரதர் அப்படின்னு திரு ராகுல் காந்தி ரொம்ப அடிக்கோடிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலினை குறிப்பிட்டிருந்தார். அது சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? காலம் என்பது நேற்று என்பது வேறு, இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நீங்க நேற்று இன்று நாளை படத்தை பத்தி நான் சொல்ல வரல, பாடத்தை பத்தி சொல்றேன். நேற்று நீங்க இருப்பது வேற, நான் இருப்பது வேற, நாளைக்கு என்பது வேற. காலம்ங்கிறத நம்ம சந்தர்ப்பம்னா அது சந்தர்ப்பவாதமா. காலம் என்பது விதி, சூழல் என்பது விதி. இந்த ரெண்டையும் நீங்க தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இறைவன் தான் அதுன்னு சொல்லுவாங்க, காலம் தான் நானு, விதிதான் நானும் பாங்க. அதனால அந்த பக்கம் நம்ம போக வேண்டியது. கொஞ்சம் அனுபவிச்சீங்கன்னா ஐயா இதாயத்துல்லாட்ட ஒரு சின்ன கேள்வி, அவரும் அனுபவிச்சாங்க. நான் பேசி முடிச்சறேன், நீங்க கேளுங்க. நீங்க பேச முடிச்ச உடனே கேளுங்க. உங்களை ஆமோதிச்சு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சகோதரர் செந்திவேல் என்ன சொன்னாரோ உங்களை ஆமோதிச்சு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல முடிச்சிட்டேன். இந்த ஃப்ளோவோட ஒரு இலக்கியத்தோட ஒரு ஆன்மீகத்தோட போகுது, அதோட போயிடுவோம். கொஞ்சம் அரசியலும் பேசுவோம். ஒரே ஒரு விஷயம், அரசியல் தான். அரசியல் என்பது இதெல்லாம் தாண்டினதுதான். இப்ப அடுத்த விஷயம் விஜயபாஸ்கர். உங்களுக்கு நன்றாக தெரியும், சண்முகம் அவர்களாக இருக்கணும், விஜயபாஸ்கராக இருக்கணும், அல்லது நம்முடைய கோயம்புத்தூர் எம்எல்ஏவாக இருக்கட்டும், முன்ன மந்திரியாக இருக்கட்டும், எல்லாம் எல்லாரும் வந்தாங்க, திருப்பி போனாங்க. அதாவது ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி அப்படி சொல்லிட்டு ஏறுமையில் ஏறு இனத்தை நாடுன்னு சொல்லி ஒரு பாட்டு, ஔவையார் பாட்டு. அது மாதிரி திருப்பி போனவங்க 2 பேர் போகாம தான் இருந்தாங்க. இல்ல சிவி சண்முகமும் திரு சி விஜயபாஸ்கரும் போகாம தான் இருந்தாங்க. 2 பேர் தான் போனாங்க. அவங்க தலைமையில இருந்து மத்தவங்களை சொல்றேன், இந்த 2 பேரை சொல்லிட்டு கீழே உன சொல்றேன். போன நேரத்தில் அவர்களுக்கு என்ன கிடைக்கலைன்னா, இந்த நீக்கல் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வாழ்க்கையை முழுது நீக்கிறது மட்டும்தான் ஒரு வேலை, சேர்க்கல் கிடையாது. மாவட்ட செயலாளர் பதவியை இந்த போனாங்கல்ல அவர்களுக்கு உடனே கொடுத்திருந்தா அந்த ஒரு பெருந்தன்மை இருந்திருந்தா, எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் அவ்வளவு விலகி போனார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை விட்டுட்டு யார் யாரோ விலகி போனாங்க, அவ்வளவு பேரை சேர்த்தாங்க. எப்படி ஆனானப்பட்ட ஜெயலலிதான்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த பெருந்தன்மைங்கிறது இல்லாதனால நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக இன்னைக்கு அதிமுக கரைந்து போகுது. திமுக கூட ஒரு எக்ஸ் எம்எல்ஏ தான் போறாரு.
எங்கே அங்கேருந்து போறாரு, மற்ற தொண்டர்கள் போறாங்க. ஆனா அதிமுகவில் ஒரு பெரும் பிளவு அளவுக்கு போய்கிட்டே இருக்காங்க சாரசாரியா. இதுக்கு என்ன காரணம்? அங்கே உள்ள தவறுகள். அந்த தலைமை என்ன செஞ்சிருக்கணும்? வந்துட்டாங்க, போயிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ வர்றாங்க, சாவியை கூட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏன் நாம திரும்பவும் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்க கூடாது? அப்ப கொடுத்தா நம்மளோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்கிற எண்ணத்தோட இருந்திருக்கணும். நினைச்சா இவர் நாளைக்கே புடுங்கலாம். ஏன்னா இவருக்கு நீக்கிறது புடுங்கிறதெல்லாம் ஈஸியான வேலை இல்ல சார். நம்ம நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இல்ல தலைமை மீதான அதிருப்தி இருக்கிறது, தலைமை மீதான விமர்சனம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு ஆளும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி மாற்று கட்சியிலிருந்து வராங்க அப்படின்னா அந்த கட்சி நாங்க தான் அந்த கட்சியினுடைய உண்மையான வடிவம். ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த கட்சியில் இருக்கிற 90% பேரும் இந்த கட்சிக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றது அந்த கட்சிக்குன்னு ஒரு சுய அடையாளம் இல்ல அப்படிங்கறத வெளிக்காட்டலையா? அது அந்தந்த கட்சியில ஏற்கனவே இருந்தாங்கல்ல, அவங்க கவலைப்பட வேண்டியது ஒரு விஷயம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு டார்வின் தியரி. நாங்க 108 தான் இருக்கோம். நாளைக்கு நீ 6 மாசங்கிறீங்க, 3 மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கே நீங்க போயிருவீங்கன்னு சொல்லும் போது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்துங்கிறது பொம்பளைக்கு பெண்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, நமக்கும் சொன்னது. தன்னை காக்கணும், தன்னை சார்ந்தவர்களை காக்கணும், ஆட்சியை காக்கணும், அதோட நம்மளை தேடி வர்றவங்களையும் காக்கணுங்கிறது ஒரு இயல்பு. இந்த இயல்பை இன்னைக்கு தாவேகா செய்யுதுன்னா அது ஏற்கனவே எல்லாம் செஞ்சது. பாஜக ஒரு சீட்டு இருந்துகிட்டு எல்லா காங்கிரஸ் சீட்டையும் எடுத்துட்டு போலையா? நான் என்ன சொல்ல வர்றேன், ஆட்சியை பிடிக்கலையா? அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒருத்தரை வச்சுக்கிட்டே ஒரு ஆட்சியை பிடிக்கும் போது இவங்க 108 வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழாம இருக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய இது இல்லையா? எது அவங்களுடைய சாவரிட்டி இல்லையா? கவிழாம இருக்கணும்னு நினைக்கிறதுனால அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்கன்னே வச்சுப்போம். அப்ப கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு தேவையில்லை அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்றாங்களா? அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம் அதுதானே. அப்ப 180 இடங்கள்ல திமுக வென்றுச்சு ஒரு கட்டத்துல. அதுக்காண்டி என்ன இதாயிச்சாங்களா? 140 இருந்தாலும் 130 இருந்தாலும் கூடுதலா வர்றவர்களை கட்சியை பலப்படுத்தணும். நீங்க சொன்ன சில வருடம் உள்ள கட்சி, இது சாதாரண கட்சி, புதுசா வந்த கட்சி. இந்த கட்சிக்கு ஆள் பலம் தேவைப்படலாம். அதனால ஒரு கட்சி தன்னை வடிவமைத்துக் கொள்வதற்கு இது அவசியம் தேவைப்படுது. சாதாரண ஒரு கட்சிக்கு தானே நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு பேர் இயக்கம் நாங்க அடுத்து வர எல்லா தேர்தல்களிலும் ஆதரவு, எல்லா தேர்தல்களிலும் கூட்டணிங்கிற ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்குது, அறிவிக்குது. அந்த ஒண்ணுதாங்க இந்த அஞ்சாம போனதுனால தான் 2-2 போய் சேர்ந்துச்சு. இதை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பாஜக மறைமுகமாகவோ நேரடியாக ஆட்சி அமைச்சிடக்கூடாது, எடப்பாடியார் தலைமையில் ஒரு அரசு வந்துவிடக் கூடாது, திமுகவுடைய ஆதரவுனாலேயோ அல்லது மற்ற கட்சிகளுடைய ஆதரவுனாலே வந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு தவறு வந்தால் மக்களுடைய எண்ணத்துக்கு விரோதமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தாங்க அன்றைக்கு நாங்க அஞ்சாம போனோம், அஞ்சோட போனோம். அதனால நீங்க துஞ்சாம அந்த ஆட்சியை காப்பாற்றணும் சொன்னா அவர்கள் இதைத்தான் செஞ்சாங்க. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கேட்டோம், நீங்க மற்ற கட்சிகளுக்கு சொல்வது காங்கிரசுக்கு பொருந்தாதா அப்படிங்கிறார். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது, அது துரோகம் செய்து விட்டது, முதுகில குத்துருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. அதுவே நீங்க மற்ற கட்சிகள் செய்தா அது சரி அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கிறார். சார், அரசியல்ல நாங்க சொன்னாலும் செந்தில்வேல் சொன்னாலும் அல்ல திமுக சொன்னாலும் அதனால அது மாறிடுமா? மாறாது. அந்த இது நிலைமை மாறுமா? மாறாது. சொல்றது சொல்ல வேண்டிய சொல்லிடுறாங்க. சகோதரர் சுவாமிநாதன் கூட நட்புண்டாரு. 2014 எங்களோட அவர் கூடலை திமுக. அவங்களும் 0, நாங்களும் 0. ஒரு சில மாதங்களில் சகோதரி கனிமொழி எம்பி ஆனது எங்கள்கிட்ட இருந்து சீட்டை கேட்டு வாங்கினாங்க. அதன் பிறகு 2011 எந்த கூட்டணியுமே இல்லாதப்ப நாங்கள் தான் கூட்டணியில் இருந்தோம். 2016 உங்களுக்கு நன்றாக தெரியும், மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் அத்துணையுமே தனியாக தான் நின்றாங்க. அன்னைக்கு 0.6% மட்டும் நாங்கள் எடுத்திருந்தா அன்னைக்கு திமுக ஆட்சி நடந்திருக்கும். அது மட்டுமல்ல, அன்னைக்கு சில விஷயங்களை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொன்னேன். அதை பிறகு ஏற்றுக்கிட்டார். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிருந்தா நல்லா இருந்தோம், நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு காலம். அதனால் இதெல்லாம் மாற்றம். அது மட்டும் இல்லை, நேருவின் மகளே வருகன்னு அவங்க தான் சொன்னாங்க.
இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வருக, அவங்க தான் சொன்னாங்க. பல காலம் நாங்கள் முதுகுல குத்து வாங்கியிருக்கோம் சார். ஒரு தடவை 2 தடவை 7-8 தடவை வாங்கியிருக்கோம். பாஜக 2 முறை வாங்கியிருக்கு. ஒரு முறை வந்து இந்த சூழ்நிலை மக்கள் தீர்ப்பு மாறினதால நாங்க மாறணும். ஏமாறக்கூடாது மக்கள். அந்த வரலாறு சொன்னா 1980 இருந்து அந்த வரலாறு சொல்ல வேண்டியிருக்கும். 1980 இருந்து அதுக்கடுத்து தொடர்ந்து 1998 காங்கிரஸ் கூட்டணியில போய் பாஜகவுல போய் பதவிக்காக போனாங்க இல்லையா, மத்திய அமைச்சரவையில போய் சேர்ந்தாங்க. ஒரு வருஷம் கேட்டீங்க நம்ம பேச இருக்கும். அதை இப்ப நான் பேச விரும்பல, என்ன பேச வச்சிடாதீங்க. அதனால இந்த முதுகுல குத்துறது, ஏமாத்துறது, துரோகம் பண்றது, அரசியல் என்ன தெரியுமா உங்களுக்கு? அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல. நான் என்னைக்கு நாங்கெல்லாம் கட்சி சமமான கட்சிகள், நான் பெரிய கட்சி நீங்க சின்ன கட்சி, நம்ம பகிர்ந்து கொண்டோம்னு சொல்லணும். நான் கொடுத்தேன் நான் ஜெயிக்க வச்சேன் 2014 நீங்க எங்க போனீங்க? 2011 நீங்க எங்க நின்றீங்க? 2001 என்ன ஆச்சு? 1999 என்ன ஆச்சு? அது பாருங்க, ஆணவம் அகங்காரம் யாருக்கு இருந்தாலும், அது எனக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். திமுக அதே இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தால் அப்படின்னு அப்ப இந்த ஆணவமும் அகங்காரம் அப்ப தெரிஞ்சிருக்காது இல்லையா? இப்ப நான் சொல்ல வரேன். பிரஷர் குக்கர் சமையல் பண்ண உடனே அரிசி வச்ச உடனே சவுண்ட் கொடுக்காது. அந்த நேரம் வரும். 2 சீட்டை பறிச்சீங்க கம்யூனிஸ்ட், மனசுல வச்சிருந்தாங்க. 7 முறை நடக்க விட்டீங்க, எல்லாம் மனசுல வச்சிருப்பாங்க சார். திருமாவளவனுக்கு செஞ்சது மனசுல வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் ஒரு வருஷமா இந்த 25 சீட்டை குறைக்கிறதுக்கு ஆளுகளை வச்சு ஊடகங்கள்ல பேச வச்சது. அவங்களுக்கு 15 கூட தகாது, 10 கூட தகாது, 4% கூட இல்ல. இப்படி எல்லாம் காங்கிரஸ். அப்ப நான் சொன்னேன், இது திமுக கூட்டணிக்கு நல்லது இல்ல. இது 2 பேரும் இப்ப அதான உண்மையா இருக்கு. அதான உண்மையா இருக்கு. திமுக தேர்தல் முடிவுகள் அதுதான உணர்த்தி இருக்கு. எந்த அளவுக்கு ஆச்சுனா 12 ஊடகங்கள்ல 11 ஊடகங்கள் திமுக தான். கிடைத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எத்தனை? வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எத்தனை? 5 தானே. நான் கேக்குறது 5 10 இல்ல. அது யார் காரணம்ங்கறதை இப்ப நான் பேச முடியாது. அவங்க பேசலாம் சார். இதுல என்ன இருக்கு? இவ்வளவும் பேசுறோம். 100க்கும் அதிகமான இடங்களை கடந்த தேர்தலில் பெற்றார்கள். நாங்கெல்லாம் அந்த கூட்டணி இன்டாக்டா இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்ல. கூட்டணி கட்சியில் அதிகமா வந்துடக்கூடாதுன்னு கீழே உள்ளவர்கள், மேலே உள்ள தலைவர்கள் இல்ல, கீழே உள்ளவர்கள். நான் வந்து கீழே உள்ளவர்களை யார் சொல்றீங்க? மாணிக்கம் தாக்கூர் சொல்றீங்களா? உண்மை அறியும் குழுவுக்கு நான் இன்னைக்கு இதா இருக்கேன், கன்வீனரா. தினந்தோறும் நான் காங்கிரஸ்காரங்களை பார்க்கிறேன், ஒவ்வொரு தொகுதியை பத்தி பேசுறேன். அந்த உண்மையெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்திலையும் கூட்டணி கட்சிகளை எந்தெந்த அளவுக்கு அவர்கள் சிறுமைப்படுத்தினார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் சில பல விஷயங்கள் கொடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிச்சு திமுக அப்படின்னு சொல்லும் போதோ, அல்லது உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதோ எந்த உண்மையும் அறியப்படலையே சார். 2 மட்டும் தான் அந்த தேர்தல் முழுசும் சொல்லப்பட்டதா? அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் வச்சு பேசப்பட்டது அதுதானே. திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளிலும் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அது விசிகாவா இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் பேசப்பட்டது. 2 சீட்டு குறைக்கும் போது, ஒரு சீட்டை குறைக்கும் போது பல விஷயங்கள் நமக்குன்னு வந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும். அதல்ல இது சொல்றது, நான் சொல்லி முடிச்சேன். அதே மாதிரி சகோதரர் ஒரே ஒரு வரி மட்டும் தான் பதில் சொல்றேன். அதாவது தம்பி சொன்னாரு, அதாவது அம்மா 4 இடத்துல நின்றாங்க, அப்ப தேர்தல் செலவு ஆகாதா? வரம் கொடுத்தவர் தலையிலே கை வச்ச மாதிரி சின்னம்மாவுக்கு என்ன செஞ்சாரு? அதே மாதிரி நம்ம நிறைய நேரம் இருக்கு, கடந்து போயிடும். நம்ம பாயிண்ட் டேக்கன், நம்ம பேசுவோம். கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. திராவிட கட்சிகளுக்கு நான் சொல்லக்கூடிய திரு இதயத்துல்லா சொன்னதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ அவமரியாதைப்படுத்தினாங்க, அவ்வளோ சிறுமைப்படுத்தினாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க விட்டுட்டு போயிருக்க வேண்டியது தானே. திமுக தேர்தல் கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் சொல்ல முடியாது சார், நீங்க சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. அவ்வளோ இல்ல 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 நான் என்ன சொல்றேன், தார்மீக ரீதியாக சரி. இப்போ விசிகே போனாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போனாங்க, ஐயுஎம்எல் போனாங்க. போய் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கிட்டு போனாங்க. சரி, ராகுல் காந்தி வர வேண்டாம், ராகுல் காந்தி டெல்லியில இருக்காரு, அவர் ஃபாரின்ல போறாரு, ஏதோ பண்றாரு. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக
ஏன் கிரீஷ் சோடங்கர் போய் சந்திச்சிருக்கலாம்ல? ஒரே நிமிஷம் சந்திச்சாரா? எங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சார், முடிச்சிட்டோம். ஒண்ணு சார், உறவு இருக்கு, எங்க உறவு இல்ல, தலைவர் கூட்டணி தெளிவா இருக்கு, சொன்னாரு. கூட்டணி இல்ல. நாங்க தொலைபேசி மூலமா அவங்கள்ட்ட பேசிட்டோம். அந்த சூழ்நிலை எப்படின்னா, ஒரு நாள் தாமதிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? பல சார். நான் வரேன், திரு செந்தில், நேரம் குறைவா இருக்கு, மற்றவர்களுடைய கருத்து வாங்கிட்டு வரேன். நான் வரேன். உங்களுக்காக நேரம் குறைவா இருக்கு. நன்றி நன்றி. டாக்டர் சிவன் பேசிட்டு விசிகா 8 இடங்களில் போட்டியிட்டது எப்படி எண்ணிக்கை குறைவாகும்? 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 28 இடங்களில் போட்டியிட்டது எப்படி எண்ணிக்கை குறைவாகும்? செந்தில் எண்ணிக்கை பேசுவோம். குறைவு என்றால் 63 தொகுதிகள் 2011 போட்டிட்டாங்க. செந்தில் பேசுவோம். டாக்டர் சிவன் முடிச்சிட்டு நம்ம பேசுவோம். டாக்டர் சிவன். என்ன வாதம்? இதே சொல்லுங்க. 28 சீட்டு 28 குறைவா கூடுதலா? சார், நேரம் குறைவா இருக்கு, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசி முடிக்கட்டும். அவரோட கருத்து முதல்ல கேட்டுருவோம். கருத்து கேட்டு 2014 நீங்க தனித்து போட்டிட்டு வாங்க, வாங்க, அதை சொல்லுங்க. 1980 நாங்க முடிச்சிட்டோம். நேரத்தை நம்ம கொடுக்கணும். வரி கோரி பதில் சொல்ல முடியாது இல்லையா? அவர் பேசி நீங்க ஜெயித்த சீட்டுக்கு முக்கிய காரணம் திமுக. அதை மாற்று, அதற்கு இன்னைக்கு 10 எம்பி இருக்காங்க. கன்னியாகுமரியை ஒரு நிமிஷம் சார். ஆறுலையும் ஜெயிப்போம். அவருடைய கருத்து தான், அவர் கருத்து சொல்ல விட்டுருங்க. அவர் பேசட்டும். அவர் பேசி முடிச்சிட்டோம். நேரம் குறைவா இருக்கு, அவர் பேசி முடிச்சிட்டோம். 1977 27 எடுத்தோம். தனியா நின்று அதே மாதிரி கருத்து தான், அவர் கருத்து தான் சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டோம். பேசி 29ல தனித்து நின்று 10 எம்பி எடுத்துருங்க. 10 எம்பி எடுங்களேன். 10 எம்பி இல்ல 20 எம்பி ஜெயிங்களேன். யார் வேணாங்கறாங்க? 2014 திமுக தனியா நின்னுச்சு. அவங்களுக்கு சேர்த்தானே சொல்றீங்க? எல்லா கட்சிக்கும் சேர்த்தானே சொல்றீங்க? திமுக நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் 2 பேர் பேசணும். பிஜேபி தனியா நின்னு சொல்லுங்க. அண்ணா திமுக தனியா நின்னு சொல்லுங்க. திரு இதாயத்துல்லா, நம்ம விவாதத்தை வளர்க்க முடியாது, நேரம் குறைவா இருக்கு. இந்த பேச்சு எதிர்பார்க்கல. டாக்டர் சுமன் இருங்க சார், ஒரு நிமிஷம் அதை விட்டுருங்க. உங்க டாபிக் விட்டுருவோம்.